அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, அது தொடர்பான முழு விவரம். கோபால், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடத்தப்பட்ட இந்த பாலியல் வன்கொடுமை என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தேசிய மகளிர் ஆணையம் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து தற்போது கையில் எடுத்திருக்கிறது. 19 வயது மாணவிக்கு நடத்தப்பட்ட இந்த அநீதிக்கு தேசிய மகளிர் ஆணையம் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை முதலில் பதிவு செய்திருக்கிறது. இது போன்ற ஒரு சம்பவம் எவருக்கும் நடைபெறக்கூடாது என்ற ஒரு விவரத்தை இந்த பதிவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து அதனை பின்பற்றிக் கொண்டிருப்போம், அதனை முறையாக கண்காணித்துக் கொண்டிருப்போம் என்பதனை தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை இந்த மகளிர் ஆணையம் இந்த பதிவின் மூலமாக எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் ஒரு தொடர் குற்றவாளி. அவர் மீது இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகள் இருந்தும் கூட அதன் மேல் ஒரு முறையான நடவடிக்கை எடுக்காததுதான் இது போன்ற ஒரு பெரிய நிகழ்வுக்கு அச்சாரமிட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக காவல்துறை நோக்கி தேசிய மகளிர் ஆணையம் முன்வைத்திருக்கிறது. அதன் மேல் நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற குற்றங்களை செய்வதற்கான ஒரு தைரியம் என்பது அவருக்கு வந்திருக்காது என்ற ஒரு கருத்தை இந்த பதிவின் மூலமாக தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எனவே சட்டம் ஒழுங்கை முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக மாற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதற்கு முழுக்க தமிழக அரசினுடைய காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த விவகாரத்தில் மாணவிக்கு உரிய நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதில் டிஜிபி உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான விவர அறிக்கையை வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு உத்தரவுகளை தேசிய மகளிர் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாமல் தொடர் குற்றவாளியான அந்த ஞானசேகரன் மீது இதற்கு முன்பு இருந்த வழக்குகளிலேயே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் கண்டனத்தினையும் தேசிய மகளிர் ஆணையம் தற்போது முன்வைத்திருக்கிறது. இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து எடுத்து இந்த கருத்தை தேசிய மகளிர் ஆணையம் தற்போது தெரிவித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால். சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.